என் கண்ணு நீ படிச்சிருக்கிறியா? ஏன் அங்கிள் கடுப்பாக்குறீங்க? படிச்சிருந்தா என்ன வேலை தர போறீங்களா? சொல்லுங்க. படிச்சிருக்கிறியான்னு கேட்க வந்துட்டாரு. கண்ணு, எனக்கு படிக்க தெரியாது சாமி, அதனால தான். எனக்கு ஒரு உதவி பண்றியா? சரி கண்ணன்னு சொல்லிட்டீங்க, சொல்லுங்க என்ன உதவி? கண்ணு, 2 நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருந்தேன். சரி அதுக்கு என்ன இப்போ? அப்போ ஒருத்தன் வந்து 1000 ரூபாய் என்கிட்ட கேட்டான். அதுக்கு பதிலாக அவன் 1000 ரூபாவை ஜிபே பண்றேன்னு சொன்னான். சரி, அவனை பார்க்க நல்லவனா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அந்த 1000 ரூபாய் அவன்கிட்ட காசு கையில கொடுத்துட்டேன். அவன் ஜிபேவும் பண்ணான். ஆனா 2 நாள் ஆச்சு, என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ்ல அந்த 1000 ரூபாய் வந்த மாதிரியே காமிக்கல சாமி. பார்த்து சொல்றியாப்பா? ஓ இவ்வளோதானா? கொடுங்க மொபைல் கொடுங்க பார்க்குறேன். அது பாஸ்வேர்டு வந்து 569. ஐயோ அங்கிள், இப்படியெல்லாம் யார் கேட்டாலும் யார்கிட்டயும் உங்களோட பாஸ்வேர்டு சொல்லாதீங்க. கண்ணு, நானும் விவரமானவன் தான், நான் ஒன்றும் ஃபுல்லாக சொல்லலை. 1569 அந்த ஒன்னை விட்டுட்டு தானே சொன்னேன், நான் இவ்வளோ விவரம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் 1000 ரூபா வந்துச்சான்னு பார்க்க தெரியல. கண்ணு வந்துருச்சா? ஆமாம்மா, யானை முட்டை வந்திருக்கு. கண்ணு, என்ன சாமி இப்படி சொல்ற? அவன் 1000 ரூபா அப்படின்னு மெசேஜில் போட்டுட்டு போயிருக்கான். அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். என்னம்மா சொல்ற? நல்லா ஏமாத்திட்டான் உங்களைய. ஒரு 1000 ரூபா ஜிபேல வந்திருக்கா இல்லை மெசேஜில் வந்திருக்கான்னு கூட பார்க்க தெரியல. நீங்கள் என்னத்தை யூஸ் பண்ணுறீங்க ஜிபே எல்லாம்? ஐயோ, இப்போ நான் அந்த 1000 ரூபாய் என்ன பண்றது? காந்தி கணக்கு தான் எழுதிருங்க, அவ்வளோதான். வேற எந்த வழியும் இல்லையா சாமி அது கிடைக்க? ஒரு வழி இருக்கு. சைபர் கிரைம் லிங்க்ல போய் உங்கள் பிரச்சனை கொடுத்தீங்கன்னா உடனே போட்டுருவான். நிஜமாவா? அங்கேயும் ஆணை மட்டும் தான் கொடுப்பாங்க. சரி சரி, உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. இந்தாங்க 1000 ரூபா, இதை எடுத்துட்டு வீட்டுக்கு வழியே கட்டுங்க. இனிமேலாவது இப்படி எல்லாம் ஏமாறாமல் இருங்க. புரியுதா உங்களுக்கு?